அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நிகழக்கூடிய மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு மற்றும் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா? இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, எப்படிப்பட்ட அனுகூலங்களை தரப்போகிறது, விபரீதம் ஏதாவது நடைபெறுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் அப்படின்னு வரும்பொழுது இந்த காலகட்டம், அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகையில் ஏற்ற இறக்கம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ள வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வரவு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. குடும்பம் தொடர்பாக எந்தவித முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம். வேலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சில நேரத்தில் அதில் சின்னதாக தடைகளோ இல்லை சிறிய அளவில் காலதாமதங்களும் உருவாகலாம். இருப்பினும் ரொம்ப அளவுக்கு வருடக்கணக்கில் இல்லைன்னா மாத கணக்கில் வாரக்கணக்கில் ஆகாது. சின்ன ஒரு தடைக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான உழைப்பை தர வேண்டியதாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீண் வரைய செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருங்க. திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ கொஞ்சம் சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும். சிரமத்திற்கு இந்த சிரமம் அப்படிங்கிறதுனால லாபம் கிடைக்கிறதுலையும் சற்று சிரமம் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் அந்தமாக போகிறது அப்படிங்கிறதுனால லாபத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். இருந்தாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துறதன் மூலமாக பிற்காலத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமும் ஒற்றுமையும் பலப்படும். அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படலாம், சண்டை சச்சரவு ஏற்படலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம், பேசிக்கொள்ளவும் வேண்டாம். அதே போல் இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் உங்களுக்கு காணப்படும். பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கூட உங்களால் ரெஸ்ட்டு அப்படின்றத எடுக்க முடியாது. ஓய்வு அப்படிங்கிறதே இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே பரபரப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பணியிடத்துலையும் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அலைச்சல் மிகுதியாக இருக்கும். பரபரப்பு, அலைச்சல் இது எல்லாத்தின் காரணமாக உங்களுக்கு சில விஷயங்களில் உடல் அசதி, உடல் சோர்வு இது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கள் பெறலாம். திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறலாம். அதே
அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதை திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது, சற்று குறைவாகவே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறதுங்க. வேறு அதாவது தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் சிறு கால தாமதம் ஆகும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மற்றொரு புறம் கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை சுமை கூடுதலாக இருக்கும். வேலையில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் விஷயத்தில் வீண் விரயங்களை நீங்கள் குறைக்கிறதன் மூலமாக தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. உத்தியோகத்தில் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. எந்த ஒரு உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ரகசியங்களையோ நீங்கள் சக பணியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். உங்களுடைய வேலை போவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகவும் அமைய பெறலாம். அதனால் சக பணியாளர்கள் மத்தியில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்திலையும் நீங்கள் அனுமதிக்க விடாதீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தைய பற்றியும் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் சேரும். இதன் காரணமாக அதிக வேலை சுமை வருவதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன், தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்படலாம். கோபம் கூட ஒரு சில நேரத்தில் வெளிப்படலாம். அதனால் கொஞ்சம் கோபப்படுறதை தவிர்த்து கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் அதிகமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அதிக அளவில் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் வீட்டு வேலை அதிகமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அலுவலக பணிகளும் சற்று அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வீடையும் வேலையும் சேர்த்து சமநிலைப்படுத்துவதில் சிரமங்களும் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு உங்களுடைய பணிகளையும் வீட்டு பணிகளையும் மேற்கொள்வது அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா விரும்பிய நிகழ்வுகள் நடப்பதற்கு சிறிது கால தாமதம் ஆகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து கொள்ளுங்க. தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். உங்களுடைய கனவுகள், ஆசைகள் நிறைவேறதுலையும் சில சிக்கல்கள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையை நிதானமாக சிந்தித்து நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. வீண் வரியங்களை தவிர்த்து கொள்ளுங்க. கையில் பணம் தங்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு செலவினங்கள் ஆகி கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேமிக்கிறதுலையும் நாட்டத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடல்நிலையிலையும் அதிக அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறீர்களோ அதே போல் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சிறிது அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. யார் என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க பெண்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். உறவினர்கள் மத்தியில் தேவையில்லாமல் வம்புக்கு எடுக்கத்தான் செய்வாங்க. உங்களை கொஞ்சம் குறைவாக மட்டமாக பேசவும் செய்வாங்க. சில நேரங்களில் அவமானத்திற்கும் உள்ளாகுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் பெண்கள் உஷாராக இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு
வேண்டிய அனைத்தும் கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே போல் தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக அமைவதற்கு சிவபெருமானை வழிபடுவது மேலும் சிறப்புக்குரியது.